விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-32 நாட்கள் மட்டுமே இருக்கு. இந்த படத்தோட ஒர்க் என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்னென்ன ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்காங்க, இனிமேல் என்ன ஒர்க் இருக்கு, இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சிங்கிளா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், மற்ற சாங்ஸா இருக்கட்டும், மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்க போறாங்க, என்னென்ன டேட் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்த மாதிரியான ப்ரமோஷன் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலா பேச போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குட் பை அக்லி படத்துல இருந்து ஒரு மேசிவான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல மியூசிக்கை வச்சு ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஸோ அவர் வந்து அஜித் சாரோட பழைய படத்துல இருந்து ஒரு மாசான ஒரு மியூசிக் பண்றதுக்கான பிளான்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். விடாமுயற்சி படத்து மேல வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்பயுமே வந்துட்டு ஒரு சில ஆட்கள், அந்த படம் அப்படின்னா அஜித் சார் படங்கள் எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தையோ, இல்லாத ஒரு விஷயத்தையோ, நடக்காத ஒரு விஷயத்தையோ வந்து பேசுறது வந்துட்டு வழக்கம் தான். அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது நம்ம அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பேசியிருந்தோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படத்து மேல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. காப்பிரைட் பிரச்சனை இருக்கு, 150 கோடி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா? ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வதந்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து இந்த படம் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அஜித் சார் இப்பதான் இந்த நேரத்துன்னு நினைக்கிறேன் படத்தோட டப்பிங் ஒர்க் முடிச்சுட்டாரு. நேத்து தான் சென்னை வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் படத்தோட டப்பிங் ஒர்க் எல்லாமே பினிஷ்டு. அஜித் சார் முடிச்சுட்டாரு. அஜர்பைஜான்ல ஏதோ பண்ண மாதிரியும் ஒரு அந்த போஸ்டர் பார்க்கும்போது அப்படிதான், சாரி அந்த போட்டோஸ் பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஒருவேளை வந்துட்டு அந்த மொழி பேசுறதுக்காக கூட அங்க வந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா வந்துட்டு ஓவரால் டப்பிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நல்லா போயிட்டு இருக்கு, முடியிற கண்டிஷன்ல தான் இருக்கு. இதை தாண்டி இந்த படத்துல ஷூட்டிங் அப்படின்றது இன்னும் ஒரு 4-5 நாட்கள் மட்டும் இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா படம் வந்து பொங்கலுக்கு வரும்போது எல்லாருக்கும் முடிச்சுதான் ஒரு பொங்கலுக்கு வரப்போகுது. பட் இருந்தாலும் சொல்றேன், எல்லாருக்கும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் தான். ஸோ இந்த படத்தோட சிங்கிள் வந்து அடுத்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு அப்டேட் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன சிங்கிள் ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் அப்படின்றது கண்டிப்பா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த படத்தோட ட்ரெய்லர், விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 1, டிசம்பர் 31 அப்படி பிளான் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட விடலாம். அதற்கு முன்னாடி ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல்கள் இந்த படத்துல பெருசா வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மெலோடி இதாகவும் கொஞ்சம் சென்டிமெண்ட் போர்ஷன்லாம் இருக்கிறனால அதுக்கேற்ற பாடல்கள் கண்டிப்பா வந்துட்டு அஜித் சாருக்கும் த்ரிஷா மேமுக்குமான அந்த ஒரு போர்ஷன்ஸ்க்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாடல்களை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். ஆனால் கண்டிப்பா டீசெண்டா நல்லா இருக்கும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் ஒர்க் வந்து கண்டிப்பா தாறுமாறா இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்பதான் இந்த படத்தோட எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் வந்து பிளான் பண்ணுவாங்க, எப்பதான் அபிஷியலா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்றது ஜனவரி 10 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மிஸ் ஆனா அதுக்கு முன்னாடி நாள் 9ஆம் தேதி வேணா ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர 11 போக வாய்ப்பு இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேகசின்ல இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்றது ஜனவரி 10ன்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கதா ஒரு தகவலும் கொடுத்திருக்காங்க. ஸோ மேக்சிமம் ரிலீஸ் டேட் அப்படின்றது ஜனவரி 9 அப்படி இல்லைன்னா ஜனவரி 10 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குட் பை அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஷூட்டிங் ஜெரூரா போயிட்டு இருக்கு. அஜித் சாரும் போய் ஜாயின் பண்ண போறாரு. இப்பதான் சென்னை வந்திருக்காரு. ஹைதராபாத்ல போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. படம் மே 1 அப்படி இல்லைன்னா ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணுவோம். ஏப்ரல் வாய்ப்பு இல்லை, அதை தாண்டி மே 1க்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல பிஜிஎம் ஒர்க்குக்காக வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான். ரீசெண்டா வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கேட்கும்போது, அவர்கிட்ட வந்து கேட்கும்போது 2 பெரிய படம் பேசிட்டு இருக்கும், கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அந்த படத்துல மியூசிக் ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கும். அதுல முக்கியமா ஒரு பெரிய ஹீரோ படத்துல அவரோட பழைய படத்துல இருந்து ஒரு தீம் மியூசிக்கை எடுத்து நாங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ண போறோம். ஸோ அந்த தீம் மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருக்காரு. அது வேற யாரு படமும் கிடையாது, குட் பை அக்லி தான், அஜித் சார் படம் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்டர்லயே வந்து பில்லாவோட ரெஃபரன்ஸும் இருந்தது, தீனா படத்தோட ரெஃபரன்ஸும் இருந்தது. ஸோ இந்த 2 படங்கள்ல இருந்து கம்பைன் பண்ணி ஒரு மியூசிக் கொடுக்க போறாரா, இல்ல தீனால இருந்து எடுக்க போறாரா, இல்ல பில்லால இருந்து எடுக்க போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும்
மேக்சிமம் பில்லால இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எடுத்து அவரோட ஸ்டைல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தீம் மியூசிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா குட் பேட் அக்லி படத்துல இருந்து மங்காத்தா ஆரம்பம், பில்லாக்கு அப்புறம் ஒரு ரிங் டோன் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருந்தாரு அந்த இன்டர்வியூல. ஸோ அந்த மாதிரியான ஒரு தீம் மியூசிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா குட் பேட் அக்லி படத்தோட பிஜிஎம் ஒர்க் தாறுமாறா இருக்க போகுது. சாங்ஸ் எல்லாமே கண்டிப்பா வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ 2 படமும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலுக்கு விடாமுயற்சி, அதுக்கடுத்து வந்து குட் பேட் அக்லி. 2 படத்துக்கும் தீம் மியூசிக் வேற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருந்தது. குட் பேட் அக்லி படத்துக்கு நான் அந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணி வேற மாதிரி ஒர்க் வந்து பண்ண போறோம். கண்டிப்பா வந்துட்டு தல ரசிகர்கள் எல்லாருமே ரிங் டோன் சேஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா? யாரெல்லாம் ரிங் டோன் சேஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.